நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிருபி, இனி நமது மகன் அஸ்வத்தாமன் பட்டினியில் வாட வேண்டிய நிலை ஏற்படாது. எனது மித்திரன் துருபதன் நமது தரித்திரத்தை நிச்சயம் விரட்டுவான். வா மகனே, வா. துருபதா, நடந்தவை நினைவில் உள்ளதா? இதே அரண்மனைதான். அன்று நான் இங்கு நின்றிருந்தேன் உன்னை காண்பதற்கு. ஆனால் நீ அங்கு வீற்றிருந்தாய், உனது சிம்மாசனத்தில். மகாராஜா வாழ்க. ஒரு அந்தனர் தம்மை காண வந்துள்ளார். தமது மித்திரன் என்று கூறினார். உள்ளே வரச் சொல். நலமா மித்ரா? நான் தான் துருபதா, குருகுலத்தில் உன்னோடு பயின்ற துரோணன். பிக்ஷை வேண்டுபவன் ராஜ்யம் ஆளும் அரசரின் மித்திரனா? உனது வஸ்திரத்தை பார். அந்த காவலாளிக்கு நிச்சயம் தண்டனை அளிக்க வேண்டும். இன்று அருகதையற்ற ஒருவனை அனுமதித்தான், நாளை இதுபோலவே அத்தானி மண்டபத்திற்குள் அருகதையற்ற மிருகங்களையும் அனுமதிப்பான். நண்பனின் பாசமானது வஸ்திரத்தில் இல்லை சபையோர்களே, கொண்டுள்ள நட்பில் உள்ளது. யாம் இருவரும் பிறப்பால் இரு குலம், இருப்பினும் இணைத்தது ஒரு குலம். அதுவே யாம் கல்வி பயின்ற பரத்வாஜரின் குருகுலம். என்ன வியாக்கியானம் சொல்கிறாய் பிராமணனே? யாருடைய நட்பின் இலக்கணம் கூறுகிறார்? மித்திரனே, என்ன கேள்வி இது? நான் தான் துரோணன், குரு பரத்வாஜரின் புத்திரன். அற்புதமான அஸ்திர கலையை அங்கல்லவா பயின்றாய்? உனக்கு நினைவில்லையா? நினைவுள்ளது, நன்கறிவேன். நீயும் என்னோடு கல்வி பயின்றாய், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் என்னோடு நட்பு கொண்டிருந்தது எனக்கு நினைவில்லை. நட்பு கொண்டது மறந்து விட்டதா? அருமை தோழா, நட்பு வேண்டி நீ அல்லவா என்னை தேடி வந்தாய். ஓர் இரவு அன்று நாம் வனத்தில் இருந்தோம். மிருகத்திடமிருந்து என் பானம் கொண்டு உன் உயிரை காப்பாற்றினேன். அந்நிகழ்வும் மறந்து விட்டதா?
சிந்தித்துப் பார் துருபதா, ஆழ்ந்து சிந்தித்துப் பார். அன்று என்ன பதிலளித்தாய்? அரியணையில் வீற்றிருந்த உன் அகம்பாவம் என்னை அவமானப்படுத்தியது. ஆன்றோர் நிறைந்த சபையில் என் வீரர்கள் அனுதினமும் என் உயிரை காக்கிறார்கள். அதனால் எனக்கு மித்திரர் ஆகிவிடுவார்களா? எனக்கு சொந்த பாஞ்சாலம், உனக்கு சொந்த வயிற்றை கழுவ அன்றாடம் நீ படிக்கும் பஞ்சாங்கம். புரவலனும் புரோகிதனும் இணைவது நடக்காது அந்தனே. உயிர் பிரியும் வரை நட்பு பிரியாது என்று வாக்களித்தாயே. ஒரு நாள் இந்த தேசமானது என்னுடைய கரத்திற்கு வரும். அன்று நம்முடைய நட்பின் அடையாளமாக தேசத்தில் பாதியை உனக்கு தருவேன் என்று கூறினாய். ஆனால் அனைத்தையும் ஏன் மறந்தாய்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உயிர் பிரியும் வரை நட்பு பிரியாது என்று வாக்களித்தாயே. ஒரு நாள் இந்த தேசமானது என்னுடைய கரத்திற்கு வரும். அன்று நம்முடைய நட்பின் அடையாளமாக தேசத்தில் பாதியை உனக்கு தருவேன் என்று கூறினாய். ஆனால் அனைத்தையும் ஏன் மறந்தாய்? உனது தேசத்தில் பாதியை வேண்டிய அன்று நான் அவைக்கு வந்தேன். எங்களின் வறுமையை போக்க அன்று எனக்கு தேவைப்பட்டது 2 பசுக்கள், அவ்வளவே. இந்த பிராமணனுக்கு 10 பசுமாடுகள் தானமாக அழியுங்கள். தானம் வேண்டாம். பரத்வாஜரின் புதல்வன் தானம் பெறமாட்டான் துருபதா. நட்பின் இலக்கணமாக ஒரு பசுமாட்டைத்தா, அது போதும். அச்செயல் நட்பிற்கு உதாரணமாக விளங்கும். பிக்ஷையாக பெறுவதானால் பெற்றுச் செல். 2 கிராமங்களை தானமாக அளிக்கிறேன். பட்டயம் எழுதித் தருகிறேன். அதிகாரத்தை வெளிப்படுத்தினால் மரண தண்டனை விதிக்கப்படும். என் அரசவைக்கு வந்து என்னையே அவமானப்படுத்த துணிந்தாயோ? அவமானமா? துருபதா, என்னுடைய நட்பு உனக்கு அவமானமாக தோன்றுகிறதா? குரு நம்மை பரீட்சிக்கும் நேரத்தில் நீ என் குடிலுக்கு வந்து கல்வி பற்றிய சந்தேகத்தை கேட்க எனக்காக காத்துக் கொண்டிருப்பாயே. அப்போது இந்த நட்பு உனக்கு அவமானமாக தோன்றவில்லை? பார்த்து பேசு பிராமணனே. குருகுலத்தில் பயிலும் போது ஒரு சீடன் சந்தேகம் வேண்டினான் என்பதற்காக அவனுக்கு நீ ஆத்ம நண்பனாக மாறிவிட முடியாது. கற்றுத்தந்த நீ வலியவன் அல்ல, கற்ற நானே வலியவன். ரிஷிதன் புத்திரன் துருபதன். எனது அறிவாற்றல் கொண்டு அற்புத கலையை பயின்றேன். இதில் உனது ஆற்றல் எங்கிருந்து வந்தது? உயிர் பிழைக்கும் ஆசை உனக்குள் இருந்தால் சென்று விடு இங்கிருந்து. துருபதா, நட்பின் இலக்கணத்தை மீறும் ஒருவன் வாழ்வில் பெரும் குற்றம் செய்தவனாகி விடுகிறான். சூரிய தேவன் ஆத்மமித்திரனுக்கு உதாரணமாவான். ஏனெனில் பிரகாசம் அளிப்பேன் என்று அளித்த வாக்கினை அவன் மீறியதே இல்லை. ஆனால் நீ இன்று ஆணவம்
ஆணவம் கொண்ட எண்ணத்தோடு அரியணையில் விற்றிருக்கிறாய். சபதம் எடுக்கிறேன், உன்னை அரியணையில் இருந்து நீக்கி காட்டுகிறேன். என்னுடைய போதனையை நீ அவமதித்து விட்டாய். நான் கற்ற கல்வியை நீ உதாசீனப்படுத்தினாய். கவனமாக கேள். உன்னை என்று வீழ்த்த வருகிறேனோ அன்று நான் கையில் அஸ்திரம் ஏந்தி வரப்போவதில்லை. எனது சீடர்களின் தாக்குதலில் உன் ஆணவம் கொண்ட சிரம் என் சரணங்களை பணியும். நான் எடுத்த சபதத்தினை நிறைவேற்றிவிட்டேன் துருபதா. அர்ஜுனா, துருபதனை கட்டவிழ்த்து விடு. அஸ்வத்தாமனை துருபதனை அரியணையில் அமர வைக்கட்டும். தன் கையால் துருபதனே அஸ்வத்தாமனின் சிரசில் பாலாபிஷேகம் செய்வான். பால் கொடுத்து என் பாலகனின் பசியை போக்க உன்னிடம் அன்று நான் வேண்டினேன். ஆனால் இன்று நீ என் மகனுக்கு பாலாபிஷேகமே செய்து விட்டாய். யுதிஷ்டிரா, நீயும் உனது சகோதரர்களும் பெரும் வெற்றி பெற்றீர்கள். சந்திரவம்சத்தின் சிறந்த இளவரசர்கள் தாம்தான் என்று தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. அர்ஜுனா, காலம் உள்ளவரை உன் ஆற்றல் பற்றி இந்த அகிலம் போற்றும். தாம் ஐவரும் அஸ்தினாபுரம் புறப்படுங்கள். நானும் புதல்வன் அஸ்வத்தாமனும் சிறிது காலம் இங்கிருப்போம். அஸ்வத்தாமன் ஆள்வதை நான் காண வேண்டும்.
ஆயுஷ்மான் பவ. அன்று நான் அடைந்த வேதனையை இன்று நீ அடைவதற்கு நான் அனுமதியேன். வெற்றி பெற்ற ராஜ்யத்தில் சரிபாதியை உனக்கு அளிக்கிறேன். காம்பல்யம் சென்று பாதி பாஞ்சாலத்தை பெற்று சுகமாக வாழ்வாயாக. இன்று வரை உனக்கு புதல்வன் என்று எவரும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெற்றி பெற்ற ராஜ்யத்தில் சரிபாதியை உனக்கு அளிக்கிறேன். காம்பல்யம் சென்று பாதி பாஞ்சாலத்தை பெற்று சுகமாக வாழ்வாயாக. இன்று வரை உனக்கு புதல்வன் என்று எவரும் இல்லை. என்னுடைய அஸ்வத்தாமனை உனது புதல்வனாக ஏற்று அவன் ராஜ்யமாள உதவி செய் மித்ரா. நிகழ்ந்தவைகளை மறந்து மீண்டும் உனது நண்பனாக ஏற்றுக்கொள். துரியோதனனும் அவனுடைய சகோதரர்களும் எங்கு சென்றனர்? இந்நேரம் அவர்கள் அஸ்தினாபுரத்தை அடைந்திருப்பார்கள் பீமனண்ணா. நம்மோடு அவர்கள் அஸ்தினாபுரத்தில் பிரவேசித்தால் அவர்களுக்கு இழுக்காகிவிடும். பசித்திருக்கும் போது உறக்கம் வருமா? அதுவும் குதிரை மீது. அண்ணன் அர்ஜுனன் நித்திரையை வென்றவர். உறக்கமின்றி ஒரு திங்களும் வாழக்கூடியவர். ஆகையால் என் நேரத்திலும் அவரால் உறங்கவும் முடியும். அறிவேன். அனைவரும் ராஜ்யத்தை வெல்வார்கள். ஆனால் அர்ஜுனனோ உறக்கத்தை வெல்கிறான். நகுலா, சற்று இளைப்பாறுவோம். மிகவும் அதிகமாக பசிக்கிறது. யுத்தம் புரிந்தால் அதிகமாக பசிக்கும் என்று முன்பே நான் அறிந்திருந்தால் நான் அனுதினமும் யுத்தம் புரிவேன் அல்லவா? யுத்தம் புரிவதால் பசியானது பெருகிவிடாது அண்ணா. வெற்றி பெற்றாலே அது பெருகும். நீ விழித்திருக்கிறாயா? உறங்கிக் கொண்டல்லவா இருந்தாய்? கனவான வாழ்வையும் நனவான வாழ்வையும் மனிதன் ஒருவன் சமமாக மதிப்பிட்டால் அவன் வாழ்வில் வெற்றி பெறுவான். இது குருதேவரின் வாக்காகும். இது தொடர்பாக நான் ஒருவனை அறிவேன். அவனுக்கு கனவு காண்பதே வாழ்வாகிவிட்டது. அரியணை கனவு அவனை ஆட்கொண்டு விட்டது. பீமா, துரியோதனனை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்திவிடு. ஒருவரின் மனம் தத்தளிக்கும் போது இயன்றவரை எம் மனதிற்கு ஆறுதலாக இருக்க முயற்சிக்க வேண்டும். அதுவே யோக்கியமான செயல். அன்பு அண்ணா, துரியோதனன் மனம் அமைதி கொள்ளும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவன் என்றும் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதவன் ஆயிற்றே. தம்மை யுவராஜனாக துரியோதனன் ஏற்பானா அண்ணா? தர்ம சிந்தனை தோன்றாத அளவிற்கு ஒரு மனிதனால் மாற இயலாது.
இது இணையில்லாமா காவியம் தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம் கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத